Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக வாக்குச்சாவடி பாக கிளை நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. குன்றண்டார் கோவில் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் கூவூர் பாலு ஏற்பாட்டில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 256 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமை தாங்கினார். நிர்வாகிகளுக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட அதிமுக சார்பு அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், கழக வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களுடன் இணைந்து எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு இரட்டை பதிவுகள், போலி வாக்காளர் போன்ற திமுகவின் தில்லுமுல்களை கண்காணித்து புரட்சித் தமிழர் தலைமையில் ஆட்சியமைய உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சரவணன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் சிவதேவ் குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பீகார் மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்க உள்ள நிலையில் கூட்டணியின் கூட்டுத் தலைமை மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு பீகாரில் வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில், ஜனநாயகத்தை காக்கும் அமைப்புகள் மீது பழி சுமத்தியதற்கு பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு சரியான பதிலடியை பொதுமக்கள் கொடுத்துள்ளதால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோருக்கு எனது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பீகார் தேர்தல் வெற்றி பாஜக கூட்டணி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்துள்ளதாகவும், பாஜக கூட்டணி பீகார் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் பொது நலனையும் துரிதப்படுத்தும் என நம்புவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அன்பிற்குரிய தமிழகத்தின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் எனது இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துகள் என்றும், அனைவருக்கும் மகிழ்ச்சியான குழந்தை பருவமும் ஒளிமயமான எதிர்காலமும் ஒருங்கே அமைந்திட இறைவனை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் எனவும், அந்த கனவுகளை நிறைவேற்ற முயற்சி, சக்தி, துணிவு இம்மூன்றும் துணை நிற்கட்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சாருனாலே ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்துடும். சாருனாலே ஸ்டாலினுக்கும் திமுகவும் ஜன்னி வந்துடும். நாமளும் கேட்டோம், யார் யார் இந்த சார்? இப்ப தேர்தல் ஆணையம் வரை கேட்டுச்சு. சார், அண்ணா பல்கலைக்கழகத்திலே உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலே வளாகத்துக்குள்ளேயே மாணவி கற்பழிக்கப்படுகிறார். கற்பழிக்கப்பட்ட நபர் யார்? கற்பழித்தது யார்? திமுக நிர்வாகி. இல்லை இல்லைன்னாங்க. அவன் வீட்டுல போய் நம்ம ட்ரௌசர் போட்டுனே ஒரு மந்திரி இருப்பாப்ல, மா சுப்பிரமணியம், பிரியாணி சாப்பிட்றோம். சார், நம்ம எல்லாம் கேட்டோம், ஆர்ப்பாட்டமும் நடத்தணும். யார் இந்த சார்? இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பதில் வரும் வரும். வருகின்ற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடனே அந்த சார் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு எப்பேற்பட்ட கொம்மனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். சாருன்னாலே பயப்படும். இப்ப தேர்தல் ஆணையம் வேற ஒரு சாருன்னு சொல்லிடுச்சு. அதை பார்த்தோன்னே எப்படி சாருன்னு சொல்லலாம்? எப்படி சாருன்னு சொல்லலாம்? அது எப்படி பண்ணலாம்? முடியாது, நடக்காது, முடியாது. தேர்தல் நாங்க நீதிமன்றத்துக்கு போகிறோம். போய்க்கோ போய்க்கோ. நாங்க சொன்னோம் 100% இருக்கின்ற வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை.
ஆட்சி அதிகாரம் தனது குடும்பத்திடமே இருக்க வேண்டும் என்கிற பேராசையில் தனது மகனை ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கியுள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார். திண்டிவனம் காந்தியார் திடலில் திமுக ஆட்சியின் அவலங்களை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், பால் டாயில் குடிக்கிறவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் தமிழ்நாட்டின் நிலை என்னவாகும் என கேள்வி எழுப்பினார். பால் டாயில் குடிக்கிறவங்களாம் அந்த நாட்டை ஆண்டா உருப்படுமா? பால் டாயில் குடிக்கிறவங்க போய் நீ துணை முதலமைச்சரை போட்ட என்ன ஆகுது? இந்த ஆட்சி அதிகாரம் தன் குடும்பத்து கையிலே இருக்கணும். இந்த பேராசையில தனக்கு பின்பு யாரும் வந்துடக்கூடாது. இந்த திமுக யாரும் வரக்கூடாது. தான் தன் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் என்பதற்காக இன்னைக்கு திறமை இல்லாத, ஆர்வம் இல்லாத ஒருவரை தன் மகன் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிற. சமீபத்தில் ஓய்வு பெற்ற டிஜிபி துணை முதலமைச்சருக்கு சேவகம் செய்வதையே தனது வாடிக்கையாக வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார். ஸ்டாலின் அரசுக்கு எதிராக திண்டிவனத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், விடியா திமுக ஆட்சியில் தமிழக காவல்துறை முற்றிலும் சீரழிந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கு போற மாணவிக்கும் இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா அடிச்சுட்டு போதையில வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி போட்டுட்டு கற்பழிக்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல. கொலை செய்தமா கற்பழிச்சமா எதுவுமே தெரியல அவனுக்கு. தண்ணி போதைனா கூட பரவாயில்ல, ஒரு வழக்கு 2 அரை விட்ட கூட எங்க போய் சாஞ்சி ஊந்துருவான். இது கஞ்சா போதை. அவனுக்கு என்ன செய்யற என்ன பண்றான் அவனுக்கு தெரியல. போதை வெறியில கற்பழிக்கிறான், வீடு பூந்து கற்பழிக்கிறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திலே தமிழகத்துக்கு பிழைப்பு தேடி வந்த தாயையும் பெண்ணையும் கற்பழிக்கப்படுகிறார். இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய லட்சணம், இந்த மூதேவிகள் ஆட்சியினுடைய லட்சணம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை நீடித்தால், நீடிக்க வேண்டுமா? எல்லாரும் கேட்கிறோம், என்ன காரணம்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்றைக்கு அச்சமில்லை, பயமில்லை, ஒழுக்கமில்லை. என்ன காரணம்? காரணம் என்ன? காவல்துறை சீரழிந்திருக்கிறது. ஒரு டிஜிபி இருந்தார், சங்கர் ஜிவால்னு ஒருத்தர். என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே வழிஞ்சு போகுது இந்த காவல்துறை. அவருக்கு வேலை என்ன? உதயநிதிக்கு சாமரம் வீசுவது, அவர் வீட்டு வேலையை செய்யறது, இதுதான் வேலை. இன்னைக்கு காவல்துறைக்கு தலைவரே இல்லை, முண்டமா இருக்குது. காவல்துறைக்கு தலைவர் இல்ல, டிஜிபி இல்ல, நிரந்தர டிஜிபி இல்ல, தலை இல்லாத முண்டமாக இருக்கிறது. தடி எடுத்தவங்களாம் தண்டால் என்றான். விடிய அரசின் அவல நிலையை எடுத்துக் கூறும் வகையில் திருச்சி திருவெரும்பூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜா மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற திமுகவின் அவல நிலையை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கினர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் 27,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 43வது வார்டு பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 27,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர், குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளருமான அம்மன் கே. அர்ஜுனன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட முஸ்லம்பட்டி, கருமாத்தூர், ஜோதில் நாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்ஐஆர் குறித்த அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் தலைமை வகித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி தமிழகத்தில் மலர்வதற்கு அச்சாரமாக பீகாரில் மக்களாட்சி மலர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அப்போது முன்னாள் எம்எல்ஏக்கள் மகேந்திரன், நீதிபதி, தவசி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சிந்தித்து இந்த மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி மலர வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் பீகாரில் இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அந்த தீர்ப்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. ஆகவே மக்களாட்சி மலரும் என்கிற அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டுவதாக பீகார் மாநிலத்தினுடைய அந்த தேர்தல் மன்னராட்சிக்கு முடிவு எழுதி மக்களாட்சி மலர்வதற்கு, தமிழகத்திலே மலர்வதற்கு அச்சாரமாக பீகாரிலே மக்களாட்சி மலர்ந்திருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. கோவையில் 27,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 43வது வார்டு பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 27,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர், குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளருமான அம்மன் கே. அர்ஜுனன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளிக்கு எஸ்ஐஆர் படிவம் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளியின் வீட்டிற்கு நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவங்களை பிஎல்ஓ மற்றும் அரசு அலுவலர்கள் வழங்கினர். அப்போது அவரது வீட்டில் உள்ள குடும்ப வாக்காளர்கள் விவரங்களை கேட்டு சரிபார்த்து படிவங்களை பூர்த்தி செய்தனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட காத்திருப்போர் கூடம் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. தரசூர் கிராமத்தில் பல்வேறு பயன்பாட்டுக்கு உதவிடும் வகையில் காத்திருப்போர் கூடம் அமைக்கப்பட்டது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் தங்கதுரை, விஜயகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். திருச்சியில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளை முன்னாள் அமைச்சர் மு. பரஞ்சோதி நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி முசிறி கிழக்கு ஒன்றியம் ஆமூர் ஊராட்சியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றது. இப்பணிகளை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு. பரமேஸ்வரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடமலைப்புத்தூரில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் ரங்கராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தினை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் வழங்கினார். அரிகளப்பாடி கிராமத்தில் வசிக்கும் அரக்கோணம் எம்எல்ஏ சு. ரவி அவரது துணைவியாளர் 2 மகன்கள் மற்றும் மருமகள்களின் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை தனது இல்லத்துக்கு வந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் வழங்கினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகேயுள்ள வல்லம் அன்னை தெரசா ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டதில் கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பரிசுகளையும் வழங்கி அதிமுக எம்எல்ஏ வாழ்த்தினார். மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்பட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அசோக் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் துரைசெந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட கழக அவைத்தலைவர் நாராயணன், அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் முருகன் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தீட்டாளம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம், CSI துவக்கப்பள்ளி மற்றும் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு அதிமுக MLA மரகதம் குமரவேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக பூங்கொத்து மற்றும் இனிப்பு கொடுத்து குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலிடம் பள்ளி மாணவ மாணவிகள் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை செய்து காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கிய அதிமுக MLA மரகதம் குமரவேல் பள்ளி மாணவர்களின் சமபந்தியில் பங்கேற்று உணவருந்தினார். தீட்டாளம் கிளை கழக செயலாளர் முத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சாந்தி ராமு தலைமை வகித்த அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் கழக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை மக்களிடம் வழங்கினர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற வள்ளிநாயகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி. சோமசுந்தரம் தலைமை வகித்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, இளைஞரணி மாவட்ட செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் உள்ளிட்ட மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகியின் உறவினர் சாலை விபத்தில் மரணம் அடைந்த செய்தி அறிந்து முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட மேய்கவுண்டம் பட்டியைச் சேர்ந்த கழக நிர்வாகி ரங்கசாமியின் உறவினர் சத்யா என்பவர் கடந்த வாரம் சாலை விபத்து ஒன்றில் மூளைச்சாவு அடைந்தார். இதுகுறித்து அறிந்த முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் நேரில் சென்று சத்யாவின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். பீகார் தேர்தல் முடிவுகள் பிரதமர் மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மக்களுடைய அமோக ஆதரவுடன் மாபெரும் வெற்றி பெற்று வருகிறது. மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. இது நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தமிழகத்திலே ஒரு தலைவர் மு.க. ஸ்டாலின் பாணியிலே மக்களுடைய வாக்குகளை திருடுவதற்காகத்தான் SIR என்று ஒரு புதிய முழக்கத்தை போட்டு மக்களை திசை திருப்ப பார்த்தார்கள். இதற்கெல்லாம் மரண அடி கொடுக்கிற வகையிலே பீகார் வெற்றி அமைந்துள்ளது. தமிழகத்தில் இதற்கு மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக விரோத நடவடிக்கையிலே ஈடுபடாமல், பிரித்து கையாளும் சூழ்ச்சியை கையாளாமல் தேச ஒற்றுமையை நிலைநாட்டத்தக்க வகையிலே ஒரு நல்ல அரசியல் கட்சியாக அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.